வணக்க நேர்களே, இன்று ஆக்சியன் சேனல் வாயிலாக நீ கழுகா அல்லது கோழியா என்று ஊக்கமளிக்கும் ஒரு கதை ஒன்று பார்க்கலாம். அழகான கிராமம். அங்கு ஒரு பண்ணையார் வாழ்ந்து வந்தார். அவர் இயற்கையை மிகவும் நேசிப்பவர். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து நடைப்பயிற்சி செல்வது அவரது வழக்கம். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு முட்டை ஒன்றை கண்டார். என்ன இது இவ்வளவு பெரிய முட்டையாக இருக்கின்றதே என்று யோசித்தார். அது கழுகின் முட்டை. பின்னர் கோழிகள் இருக்கும் பண்ணையில் அடைகாத்து கொண்டிருந்த கோழிகளுடன் அந்த கழுகின் முட்டையை வைத்தார். சில நாட்களுக்கு பின் கோழி குஞ்சுகளைப் போல கழுகு குஞ்சும் வெளியே வந்தது. கோழி குஞ்சுகளைப் போலவே கழுகு குஞ்சும் தானியங்களையும் புழுக்களையும் தின்று வந்தது. அதேபோல் அதனால் சிறு தூரம்தான் கோழிகளைப் போலவே பறக்கவும் முடியும். இந்த கழுகும் தானும் ஒரு கோழிதான் என்று நினைத்து அதனையே நம்பியும் வந்தது. தன்னை ஒரு கோழியாகவே நினைத்து வாழ்ந்து வந்தது. ஆண்டுகள் கடந்து சென்றன. நாட்கள் செல்ல செல்ல அந்த கழுகு பெரியதாகின்றது. ஒரு நாள் வானத்தில் கம்பீரமாக சக்தி வாய்ந்த ஒரு பிரமாண்டமான பறவையை பார்க்கிறது. ஆச்சரியத்துடன் அது என்ன பறவை, எவ்வளவு அழகாக சுதந்திரமாக பறக்கின்றது என்று கேட்கிறது. அதற்கு கோழி அலட்சியமாக, அது ஒரு கழுகு, பறவைகளின் அரசன், அது வானத்துக்கு சொந்தமானது, நாமோ பூமிக்கு சொந்தமானவர்கள், நாம் கோழிகள், அதை போல் உன்னால் ஒருபோதும் பறக்க முடியாது என்று சொல்கிறது. அந்த கழுகும் கோழிகளின் வார்த்தையை அப்படியே நம்பிவிடுகிறது. தன்னை ஒரு கோழியாகவே நம்புகின்றது. ஒரு நாள் அந்த பண்ணைக்கு ஒரு ஆசிரியர் வருகிறார். அந்த பெரிய கழுகை பார்த்ததும் ஒரே ஆச்சரியம். என்ன இது, ஒரு கழுகு, வானத்தின் ராஜா, இதன் இடம் நிலத்தில் அல்ல, மேகங்களுக்கு மேல்தானே, இதை ஏன் கோழிகளுடன் வளர்க்கின்றீர்கள் என்று கேட்டார். பண்ணையார் சிரித்தவாறே, இது உண்மையில் கழுகுதான், ஆனால் தன்னை ஒரு கோழியாகவே நம்புகின்றது. இப்பொழுது இதனால் வானத்தில் தொடர்ந்து பறக்க முடியாது என்ற பண்ணையார். அவர் சொன்னதை கேட்டு ஆசிரியர் மிகவும் மனமுடைந்தார். இல்லை, இது ஒரு கழுகு என்றால் கண்டிப்பாக இதனால் பறக்க முடியும். இதன் இயல்பு இன்னும் அதன் உடலில் தானே இருக்கின்றது. நான் இதை பறக்க வைத்து காட்டியே தீருவேன் என்று சவால் விடுகின்றார். பறக்க வைத்து காட்டுங்கள் பார்ப்போம், நானும் அதை பார்க்கின்றேன் என்றார் பண்ணையார். ஆசிரியர் முதலில் அந்த கழுகை தன் கையில் தூக்கி வைத்து, பானத்தை பார், நீ ஒரு கழுகு, பற என்று கத்தினார். அவர் அந்த கழுகை மேலே தள்ளியும் விட்டார். கழுகு வானத்தை நோக்கி பார்த்தது. அடுத்த நொடி அந்த கழுகு பயந்தபடி சிறிது தூரம் மட்டுமே பறக்க முடிந்தது. மீண்டும் கோழிகள் இருக்கும் இடத்திலேயே தரையிறங்கிவிட்டது. சிறிது வருத்தமடைந்தார் ஆசிரியர். ஆனால் அவர் மனதுக்குள், கண்டிப்பாக இதை நான் பறக்க வைத்தே ஆக வேண்டும் என்று நினைத்தார். இரண்டாவது முறையாக முயற்சி செய்தார். அடுத்த நாள் கழுகை தன் வீட்டின் கூரையின் மேல் கொண்டு சென்றார். இதோ பார் கழுகே, உன்னால் பறக்க முடியும், நீ ஒரு கழுகு, நான் சொல்வதை நம்பு என்று அந்த கழுகிடம் கூறினார். ஆனால் அந்த கழுகு அப்பொழுதும் சிறிது தூரம் பறந்தது பயத்துடன். கழுகின் கண்களில் கீழே உள்ள கோழிகளை பார்த்ததும் நெஞ்சில் பயம் ஏற்பட்டது. அந்த கழுகு உடனே கீழே பறந்து வந்து கோழிகளுடன் சேர்ந்தது. ஆசிரியர் நினைத்தார், இந்த கழுகின் மனதுக்குள் சென்று நீ ஒரு கழுகு என்று நம்ப வைக்க வேண்டும், அதற்கு வேறு சூழலுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார். அதிகாலையில் கழுகுடன் ஊருக்கு வெளியே உள்ள உயரமான மலையை நோக்கி சென்றார். சூரியன் உதிக்கும் நேரம் அது. மலை உச்சிக்கு சென்றபோது அங்கிருந்த காற்றும் சூரிய ஒளியும் முழுமையாக நிரம்பி இருந்தது. மெதுவாக கையில் தூக்கி வைத்தார். அது பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் ஆசிரியர் அதன் கண்களை உற்று பார்த்து தீவிரமாக சொன்னார், உன் கீழே இருக்கும் கோழிகளை பார்ப்பதை நிறுத்து, உன் முன்னால் இருக்கும் வானத்தை பார், நீ ஒரு கழுகு, வானத்துக்கு மேலே பறக்க பிறந்தவன், உன்னுள் இருக்கும் சக்தியை நீ உணரு, உன் பயத்தை விட்டொளி. கழுகு வானத்தை பார்த்தது. சூரியன் உதிக்கும் பொன்னான ஒளியை காணும் போது அதன் உள்ளுணர்வில் ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு மிக ஆழமான சக்தியை உணர்ந்தது. தனது இறக்கைகளை படபடவென அடித்தது. காற்று வேகமாக அடிக்க அதற்கு ஒரு தன்னம்பிக்கை தோன்றியது. உடனே பறக்க ஆரம்பித்தது. வானத்தை
வானத்தை நோக்கி உயரமாக பறந்தது. அன்றுதான் உணர்ந்தது தான் ஒரு கோழி அல்ல, தான் ஒரு கழுகு என்பதை. இந்த கதையில் என்ன தெரிகின்றது என்றால், உங்களுக்குள்ளும் ஓர் சக்தி உண்டு. அதை கண்டறிந்து அதை தட்டி எழுப்பினால் வானத்தில் பறக்க முடியும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அடையவும் முடியும். நீங்கள் நம்பினால் மட்டுமே அது முடியும். உங்களை சுற்றி உள்ளவர்கள் கோழியாக கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு கழுகு என்பதை மறந்துவிடக் கூடாது. இது முடியாது, அது முடியாது என்று யார் உங்களை டிமோட்டிவேட் பண்ணினாலும் உங்களை நீங்கள் நம்புங்கள். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. முயன்றுதான் பார்ப்போமே. உங்களை ஒரு உயரமான இடத்திற்கு அது கண்டிப்பாக கொண்டு செல்லும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வருந்த கூலி தரும். இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.